ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வசூல் மன்னனாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் கமல்ஹாசன். கமல்ஹாசனுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரிகாவுக்கும் பிறந்த குழந்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ருதிஹாசன் ஒன் ஆஃப் த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரமாக தான் ஒரு இசை கலைஞராக வரணும் அப்படின்றதுல தான் பெரிய முனைப்பு அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் தன்னோட திருமண வாழ்க்கை பற்றியும் தன்னோட அம்மா அப்பா பிரிவை பற்றியும் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ருதிஹாசன் கிட்டத்தட்ட ஒரு 10th படிக்கிற வயசு வரைக்கும் சென்னையில் தான் வளர்ந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த 10th படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கணக்கே சரியாக வராதாம். ஸோ இவங்க 10th எக்ஸாமில் பாஸ் ஆவாங்களா அப்படின்றதே அவங்களோட ஃபேமிலிக்கு ரொம்பவே சந்தேகமாக இருந்திருக்கு. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமல்ஹாசனுக்கும் சரிகாவுக்கும் இடையில விவாகரத்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாவோட அவங்க பொம்பாயில் செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு போய் மியூசிக்கும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இளம் வயதில் அவங்க அம்மா அப்பாவோட விவாகரத்தை எப்படி எதிர்கொண்டாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்ற கேள்விகளுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அம்மா அப்பா நீண்ட நாள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையாக இருக்கும். ஆனால் சமூகத்துக்காக கருத்து வேறுபாடுள்ள 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்க முடியாது. ஸோ கருத்து வேறுபாடு அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்க 2 பேரும் பிரிகிறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ தன்னோட பெற்றோர் பிரிஞ்சது ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரியான ஆன்சரும் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்போ மேரேஜ் அப்படின்ற கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மேரேஜை பற்றின ஒரு இஷ்டம் கண்டிப்பாக எனக்கு கிடையாது. ஸோ அதை பற்றி கேட்டாலே எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கேட்குற யாருமே என்னோட மண்டப செலவை ஏற்க போகிறதில்ல. அதே மாதிரி பத்திரிக்கைக்கு அச்சடிச்சா அதில் பாதி காசு யாருமே ஏற்க போகிறதில்ல. ஸோ இதை பற்றி யாரும் வருத்தப்பட்டு கேள்விகள் கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி நெத்தியில் அடித்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட பதில் பற்றியும் இவங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.